சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. திருமாவளவன் ஸ்கூலுக்கு மட்டும் பாதுகாப்பு இருக்கு. நாங்க வந்து திருமாவளவன் ஸ்கூல் நடத்துறாரு, சிபிஎஸ்சி நடத்துறாருன்னு நைட்டோட நைட்டாங்கன்னா ஆள மாத்துறாரு. இந்த ஸ்டேஷன்ல ரவுடிகள் ஆள மாத்துற மாதிரி நைட்டோட நைட்டா கரஸ்பாண்டா இருந்தவரை ட்ரஸ்ட்ல ஒருத்தரை போட்டு அவங்ககிட்ட கரஸ்பாண்டன்ட் கொடுத்துட்டு நான் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், என் கையை பிடிச்சி அவங்களே இழுத்துட்டு போய் இந்த ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்டாருன்னு சொன்னாங்க, அதனால நான் கரஸ்பாண்டன்டா இருக்கேன். எத்தனை நாளைக்கு இந்த கம்பி கட்டுற கதையை, திருமாவளவன் சொல்லக்கூடிய கம்பி கட்டுற கதையை எத்தனை நாளைக்கு தமிழக மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா? இவர் வந்து மொழிக் கொள்கைக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்கு இவரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு? அப்புறம் அடுத்தது சொல்றாரு சிபிஎஸ்இ ஸ்கூலே ஆரம்பிக்கல, சும்மாதான் என் பேரை போட்டாங்க. பத்திரிகை நண்பர்கள் காட்டுறீங்கன்னு போட்டோ பாருங்கன்னு நீங்களே போய் ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி குழந்தைங்களா இருக்காங்க. இல்லப்பா அது 10 குழந்தைங்க தான் இருந்தாங்க, ஃபுல்லா ஸ்கூல் ஆரம்பிக்கல. இந்த மாதிரி தொடர்ந்து பொய்யை மட்டும் பேசக்கூடிய திருமாவளவன் அண்ணனுக்கு என்ன பதில் நான் சொல்றதுங்க? எனக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர் ஒரே ஒரு மனசாட்சிப்படி ஒரு பதில் சொல்லட்டுங்கண்ணா. தமிழகத்துல கடந்த 10 ஆண்டு காலமாக தாய்மொழி தமிழ் மொழிக்கு உலக அளவுல மோடி அவர்கள் அங்கீகாரம் தேடி கொடுக்கலையா அப்படிங்கறதுக்கு பதில் அவர் சொல்லட்டும். அவர் சொல்லட்டும். பாராளுமன்றத்துல எங்கேயாச்சு நாம தமிழ் மொழிக்கு அவமரியாதை செய்திருக்கின்றோமா? சொல்லட்டும். கலாச்சாரத்துக்கு அவமரியாதை செய்திருக்கின்றோமா? சொல்லட்டும். எதுவுமே இல்லாம அரசியல் காரணத்திற்காக அண்ணன் பேசுறாருன்னா எப்படி பதில் சொல்றது? அறிவிப்பு கொடுக்கல, ஒரு தனியார் தொலைக்காட்சி இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லி இருக்கின்றார். அண்ணா கரெக்டுங்கண்ணா, சொல்லணும்ல. இன்னைக்கே ஜெயிக்காதுன்னு சொன்னா அப்புறம் பிரசாந்த் கிஷோர் அண்ணன் ஒரு வருஷம் கூட வச்சுக்க மாட்டார்ல. அதை கவுண்ட் பண்ணி என்ன சொல்லுவாரு, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னா தான் சோறு போடுவேன் அப்படின்னு. அதனால இன்னைக்கு வந்து நீங்க விஜய் அண்ணனோட இருக்கும்போது சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும், சோறு போடணும்லண்ணே. அதனால பிரசாந்த் கிஷோர் அவர்களை பத்தி நான் தவறா சொல்லிங்கண்ணே. அவர் ஒரு கட்சியோடு சார்ந்து இருக்கின்றார், சொல்வதற்கு எல்லா உரிமை இருக்கு. ஏன்னா இதையே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பல இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. அவருடைய சொந்த கட்சிக்கும் பீகார்ல சொல்லி இருக்கிறாங்க, ஜனஸ்வராஜ் பீகார்ல ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனா நடந்து முடிந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 3வது 4வது இடத்துலதான் வந்தாங்க பை எலெக்ஷன்ல. அதனால அவர் சொல்றவங்க சொல்லட்டும், மக்கள் கடைசியா முடிவு செய்ய போறாங்க. மக்களுடைய கையில் அது இருக்கு. என்னை பொறுத்தவரை அதை சாத்தியக்கூறாக நான் பார்க்கவில்லை.